சம்மருக்கு ஏற்ற இந்த ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்துக்கணும். அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் கூழ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கிறணும். 1 டம்ளர் கரைச்சி வச்சுருப்போம். 2 டம்ளர் வந்து குக் பண்ணணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சோறு போட்டுக்கிறணும். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது கூட கரைச்சி வச்சுருக்க மாவை கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிறணும். கை எடுத்துட்டா கட்டி ஆயிரும். 20 மினிட்ஸ் அந்த கூழ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நல்லா கிண்டிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடணும். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த கிண்டி வச்ச கூழை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தயிரோ இல்லை மோரோ ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். அது கூட நறுக்கி வச்ச மாங்காய், நறுக்கி வச்ச பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.